Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.7 எக்ஸாம்பிள் வைஸா ரொம்ப டீடைலா ஒரு ஒன் ஷாட் வீடியோவா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. 1.7ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ரெண்டு காதல் ஸ்டோரி. ஓகேவா? 1.6ல 3 காதல் ஸ்டோரி. 1.7ல ஒன்லி ரெண்டு காதல் ஸ்டோரி. ஸோ 1.7 பொறுத்தவரையே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷனாக இருக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுவோம். கரெக்டா? அந்த பி பொசிஷன் எல்லாம் எனக்கு ஜீரோவா இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன். இந்த ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ல ஒன்லி ரெண்டு லவ் ஸ்டோரி தான் படிக்க போறோம். அந்த 2 லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒன்னு லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு வீட்டுல சொல்லி 3 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன போவோம், இட் இஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் போவோம். சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். கரெக்டா? ஒன்னு. செகண்ட், லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் 2 பேரும் ஈக்குவலா இருந்து வீட்டுல போய் சொல்றாங்க, வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்கல. அப்ப என்ன பண்றாங்க, என்னவனுக்காக வீட்டை விட்டு வெளியில வராங்க. வரும்போது இன்ஃபினிட்லி மெனி ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த இன்ஃபினிட்லி மெனி ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறாங்க. இந்த கண்டிஷனும் கன்சிஸ்டன்சி. தேர்ட் ஒன் என்ன, லவ் பண்ற பொண்ணும் லவ் பண்ற பையனும் நாட் ஈக்குவல்டா போச்சு அப்படின்னா, லவ் பிரேக்கப் ஆர் ஒன் சைடு லவ்வா இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் ஏ நோ சொல்யூஷன். படிக்கிறது வந்து 1.6. ஆனா 1.7ல இந்த பிரேக்கப் வரவே வராது. லவ் பண்ணா அந்த பொண்ணை கட்டிக்கணும். இதுதான் 1.7 வந்து சொல்ல வருது. கிளியரா? ஸோ 1.7ல ஒன்லி 2 சொல்யூஷன் படிப்போம். ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ இந்த 2 சொல்யூஷனுமே என்ன, கன்சிஸ்டன்ட். கிளியரா? இந்த 2 சொல்யூஷனும் கன்சிஸ்டன்ட். ஓகே. இதுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வைக்கிறாரோ உங்க ஆர்த்தர் என்ன வைக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரிவியல் சொல்யூஷன் அடிக்கிறாரு. ட்ரிவியல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, லவ் பண்ற பொண்ணும் லவ் பண்ற பையனும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்ப சிஸ்டம் கன்சிஸ்டண்டா இருக்குமா? அதுக்கப்புறம் என்னவா இருக்கும், இட் ஹாஸ் ஏ யூனிக் சொல்யூஷன். ட்ரிவியலை பொறுத்தவரையே யூனிக் சொல்யூஷன் மொத்தமும் எக்ஸ் ஒய் ஜெட், இது மூணுத்துக்குமே சொல்யூஷன் 0 மட்டும்தான். there is no other solution. x equal to y equal to z equal to 0. ஓகே. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் மூணுமே ரேங்க் 3க்குள்ள வந்துடும். கிளியரா? தென் ட்ரிவியலை பொறுத்தவரையே முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? செகண்ட் என்ன, லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு 2 பேரும் ஈக்குவல், வீட்டுல போய் சொல்றாங்க, வீட்டுல இருக்கவங்க இதை ஒத்துக்கல. அப்ப என்னவனுக்காக வீட்டை விட்டு வெளியில வராங்க. வரும்போது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் ப்ராப்ளம் வருது. அதுக்கு எப்படி அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்கிறது செகண்ட் கேஸ். இந்த கேஸ்லயும் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்சி. அண்ட் ஆல்சோ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, என்னது, நான் ட்ரிவியல் அப்படின்னு பேர் வைக்கிறார். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்னவா போகும், ஈக்குவல் டு 0வா போகும். கிளியர்? ஈக்குவல் டு 0. அப்ப 2 கண்டிஷன் தான், ஒன்னு ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல். ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. நான் ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ட்ரிவியல்னா ஒன்லி யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், சிஸ்டம் கன்சிஸ்டண்டா இருக்கும். எக்ஸ் ஒய் ஜெட் மூணுத்துக்குமே 0 இஸ் ஏ சொல்யூஷன். மூணுக்குமே 0 இஸ் ஏ சொல்யூஷன். இங்க நான் ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியர்? ஸோ இது 2 பத்தி படிக்கிறது தான் எக்ஸசைஸ் 1.7. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகேவா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல எக்ஸசைஸ் 1.7ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 3 வரையும் எக்ஸாம்பிள் 1.35 to 1.40. ஸோ ஆல்மோஸ்ட் 60 எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரூத் சாப்லி தியரம் தெரியணும். சரி, இந்த 1.7 மொத்தமா நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா, இட் இஸ் ஏ ஹோமோஜெனியஸ் சிஸ்டம். அப்ப என்ன, கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்ம், ஏதாவது 3x3 இது மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டு அந்த சைடு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹோமோஜெனியஸ் சிஸ்டம்.
ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஈக்குவல் 0ன்னு எழுதலாமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏன்றது XYZ வேல்யூ, எக்ஸ்ன்றது XYZ ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் டு அந்த சைடு எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹோமோஜெனியஸ் சிஸ்டம். ஸோ 1.7ல மட்டும்தான் நம்ம ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் பற்றி படிப்போம். தென் 1.5 1.6னா நான் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, ரூச்சி சித்தப்பா தேரம் என்ன சொல்லுதுன்னா if ax equal to 0 is consistent if and only if rank of a equal to rank of a augment of 0 ன்னு எழுதலாம். ஸோ பேசிக்கா b எழுதுவோம் 1.6ல. b எப்போ வரும்? ஈக்குவல் டு இந்த சைடு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா b வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியரா? இப்போ 0ன்னு வந்துச்சுன்னா தென் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜெனியஸ் சிஸ்டம். ஓகே, சரி, மொத்தம் ரெண்டே தான் இதுல வரும். என்ன ரெண்டு வரும் அப்படின்னா, ஒன்னு வந்து லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு ஈக்குவல் ஆகி வீட்டுல சொல்லி 3 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இட் இஸ் எ யூனிக் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் 1.6. கிளியரா? இங்க வந்து இந்த யூனிக் சொல்யூஷனுக்கு வந்து பேர் கொடுக்குறாங்க ட்ரிவியல் சொல்யூஷன். கிளியர்? இப்போ ட்ரிவியல் சொல்யூஷன் ஆச்சுன்னா சிஸ்டம் கன்சிஸ்டன்ஸா இருக்கும். யூனிக் சொல்யூஷனால சிஸ்டம் கன்சிஸ்டன்ஸ். கன்சிஸ்டன்ட்னா என்ன மீனிங்? ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இட்ஸ் ஏ கன்சிஸ்டன்ட். நவ் இப்போ ட்ரிவியல் சொல்யூஷன்ல ஐ மீன் யூனிக்கா போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் மூணுத்துக்குமே 0ன்னு வரும். ஓகே, மூணுமே 0. தென் இங்க ட்ரிவியல் சொல்யூஷன்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் ட்ரிவியல். செகண்ட் கண்டிஷன் என்ன? லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் 2 பேரும் ஈக்குவல் வீட்டுல போய் சொல்றாங்க, அவங்க ஒத்துக்கல. ஸோ என்னவளுக்காக வீட்டை விட்டு வெளியில வராங்க. வரும்போது இன்ஃபினிட்லி மெனி ப்ராப்ளம் வரப்போகுது. அந்த ப்ராப்ளத்தை இவங்க வந்து சால்வ் பண்ண போறாங்க. கிளியரா? இந்த கேஸ்லயும் சிஸ்டம் கன்சிஸ்டன்ட். ஏன்? ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆனாலே கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். இதுக்கு வந்து உங்க ஆத்தர் என்ன பேர் வைக்கிறாருன்னா இட் இஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ஸ். லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையனுக்கு வீட்டை விட்டு வெளியில வராங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். நான் ட்ரிவியல்ல எப்பவுமே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வா இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வா இருக்கும். நீங்க இதை ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் இதை வச்சுதான் எடுப்பாங்க. இதை ஒழுங்கா படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற எல்லா சம்மும் போட்டுடலாம். கிளியரா சொல்றது? ஸோ மொத்தம் 1.7 பொறுத்தவரை 2 கேஸ்பா. அதுக்கு முன்னாடி சிஸ்டம் வந்து ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷனா இருக்கணும். ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் என்ன? ax equal to 0ன்னு இருக்கணும். ax equal 0ன்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன். இதுல 2 சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்னு லவ் மேரேஜ் வித் பேரண்ட் சப்போர்ட், இட் இஸ் a யூனிக் சொல்யூஷன். இட்ஸ் கால்ட் as trivial determinant of a not equal 0 system is consistent. இன்னொன்னு லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் ஈக்குவலா இருக்காங்க, வீட்டுல போய் சொல்றாங்க, அவங்க ஒத்துக்கல. ஸோ என்னவனுக்காக வீட்டை விட்டு வெளில வராங்க. தென் அவங்களுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. கிளியரா? அப்ப சிஸ்டம் கன்சிஸ்டண்டா போகும். ஆனா முக்கியமான விஷயம் என்ன இங்க? இட் இஸ் கால்ட் அஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அண்ட் ஆல்சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ட்ரிவியல் சொல்யூஷன்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் நாட் ஈக்குவல் 0, சொல்யூஷனே எக்ஸ் ஒய் இசட் மூணுத்துக்குமே 0 தான் சொல்யூஷன், வேற எதுவுமே வராது. கிளியர்? இந்த 2 கான்செப்டை வச்சுதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ ஒர்க்கிங் ரூல் என்ன? கிவன் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, ஐ மீன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல்னா என்ன? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா சொல்யூஷன் என்னவா போகும்? ட்ரிவியலா போயிடும். இட் ஹாஸ் ஏ யூனிக் சொல்யூஷன். அந்த யூனிக் சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இசட் மூணுத்துக்குமே 0 மட்டும்தான் சொல்யூஷன். கிளியரா? ஸோ கொடுக்குற சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. 0ன்னு வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இட் இஸ் ஏ ட்ரிவியல் சொல்யூஷன். ஸோ ட்ரிவியலா யூனிக் சொல்யூஷன், வேற யூனிக் சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு 0 தான் ஆன்சர், வேற எதுவுமே வராது, வேற எதுவுமே இல்லை. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நவ் ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா இட் இஸ் ஏ நான் ட்ரிவியல். அப்ப என்ன? இதுக்குள்ள வந்துடும்.
determinant of a not equal to 0 னா it's a trivial solution. அப்ப solution must be x y z க்கு 0 மட்டும் தான் சொல்யூஷன். இப்ப நார்மலா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிரும் இது வந்து ட்ரிவியலா நான் ட்ரிவியலான்னு தெரிஞ்சிரும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் we need to find குட்டிமா become 0. அவர் மோட்டிவ் வந்து இந்த குட்டிமா become 0க்கு ரூல் எழுதுவோம். ஆஃப்டர் ரூல் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ரேங்க் ஆஃப் a என்ன, ரேங்க் ஆஃப் a ஆக்மெண்ட் ஆஃப் 0 இங்க. ஏன்னா ax equal to 0. முன்னாடி என்ன படிச்சோம், ax equal b ன்னு படிப்போம். So a augment of 0 matrix rank கண்டுபிடிச்சு based on this rank இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் less than number of unknown இங்க போயிடும் infinity solution non trivial. மூணுமே ஈக்குவல் அப்படின்னா இங்க போயிடும் trivial குள்ள போயிடும். So trivial called as unique solution. கிளியரா? So இதுதான் introduction. இத ரொம்ப கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சம்ம கிளியரா போட்டுடலாம். கிளியரா? ஓகேவா? Okay student, கவனிங்க. Question number 1, solve homogeneous equation. எப்படி இது homogeneous equation? Given term வந்து ax equal to 0, given matrix of the form is ax equal to 0 னா it's called as homogeneous equation. Equal to அந்த சைடு 0 வந்துச்சுன்னா it is a homogeneous equation. homogeneous equation என்ன, only ரெண்டு சொல்யூஷன், ஒன்னு trivial இன்னொன்னு non trivial. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் a எப்படி கண்டுபிடிப்பீங்க, 3 2 7 4 -3 -2 5 9 23. ஓகே, இதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0ன்னு வருது. So determinant of a equal to 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் டைரக்டா, it is a determinant of a equal to 0 னா it is a non trivial solution. கரெக்ட்டா? it is a non trivial solution. determinant of a equal to 0 னா it is a non trivial solution. நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப non trivial solution என்ன மீனிங் உங்களுக்கு, it is infinitely many solution. infinitely many solution it also system is consistent போயிடும். கிளியரா? அதுல பேக்வர்டு சப்ஸ்டிடியூஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ரேங்கை பேஸ் பண்ணி மூணுமே which means rank must be 2 இருந்துச்சுன்னா 1 parameter substitution யூஸ் பண்ணுவோம். ரேங்க் வந்து சிங்கிள் ரேங்க் will be 1 இருந்துச்சுன்னா 2 parameter substitution யூஸ் பண்ணுவோம். அப்ப கொடுத்த கொஸ்டினை டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேல்யூ 0 அப்படின்னா இட்ஸ் கால்ட் as நான் ட்ரிவியல் சொல்யூஷன். வீட்டை விட்டு எல்லாம் போயிடுறாங்க லவ் பண்றவங்க, அப்ப இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். கிளியரா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0 ஏதாவது வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா it is a trivial solution. trivial solution always equal to unique solution. unique solution is consistent and also only solution x y z க்கு 0 மட்டும் தான் சொல்யூஷன். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேவா? நோ கவனிங்க. கொடுத்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சா எனக்கு 0ன்னு வந்துருச்சு. இது பேசிக் இன்ஃபர்மேஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0 னா trivial solution. இப்போ rank of a augment of 0 equal 3 ன்னு வரும். therefore unique solution x y z க்கு 0ன்னு வந்துரும். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது, determinant of a equal to 0 னா it's a non trivial solution. rank of a equal to rank of a augment of 0 less than என்னன்னு வரும். so it's called as infinitely many solution வரும். infinitely many solutionல 1 parameter 2 parameter நம்ம based on rank வச்சு கண்டுபிடிப்போம். ஆனா உங்களுக்கு இங்க இருக்க எல்லா எக்ஸசைஸும் அந்த எக்ஸாம்பிள் சம்ல உங்க ஆர்த்தர் உங்க புக்ல எழுதி இருக்குது only 1 parameter சொல்யூஷன் தான் எழுதியிருக்காரு, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எழுதல. சரியா? only 1 parameter சொல்யூஷன் தான் எழுதியிருக்காரு. அப்ப ரேங்க் மஸ்ட் பி 2 தான் எழுதியிருக்காரு. ஏன்னா சால்வ் பண்ண எல்லா சம்லயும் only 1 சொல்யூஷன் தான் பண்றோம். 1 parameter சொல்யூஷன் தான் நம்ம யூஸ் பண்றோம். கிளியரா? ஓகே, சரிப்பா. மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சேன், எனக்கு நான் ட்ரிவியல் வந்துச்சு. அப்ப ஆன்சர் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் எடுக்கிறாங்கன்னா நீங்க இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு மேட்ரிக்ஸ் a இருக்கு, டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கும் போது 0ன்னு வந்துச்சா இட்ஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இட் இஸ் a system is consistent with 1 parametric solution or 2 parametric solution. Second, determinant of a not equal to 0 it's a trivial solution and unique solution. System consistent solution must be x y z equal to 0. Clear? புரிஞ்சுதா? No. So இந்த மேட்ரிக்ஸ் வந்து determinant of a equal to 0 டைரக்டா நமக்கு என்ன தெரியும், நான் ட்ரிவியல் தெரிஞ்சிச்சு. So கொடுத்த மேட்ரிக்ஸை a augment of 0 ன்னு எழுதுறோம். ஏன் 0? இட்ஸ் ஹோமோஜெனஸ் ஈக்குவேஷனால. கிளியர்?
சரி A matrix என்ன 3 2 7 4 -3 -2 5 9 23 augment of 0 0 0. So இது என்னன்னா determinant of A equal 0 நமக்கு கிடைச்சிச்சு. அப்ப it's a non trivial solution. Non trivial னா infinitely many solution exist ஆகும். Infinitely many solution னா system is consistent with one parametric or two parametric. அப்ப என்ன மீனிங், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கு. லவ் பண்ற பொண்ணும் லவ் பண்ற பையனும் வீட்டுல போய் சொல்றாங்க, வீட்டுல ஒத்துக்கல. ஸோ என்னவளுக்காக வீட்டை விட்டு வெளில போறாங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. கிளியர்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் 0 எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், குட்டிமா பிகம் 0 1.5 மாணிக் மாமா என்ன சொன்னாரு, குட்டிமா 0 கொண்டு வந்து பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி கொண்டு வாங்க பண்ணிட்டாரு. அப்ப இந்த பொசிஷனை வந்து நான் 0 0 கொண்டு வரணும். ஸோ மெயின் டயகனல் இப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோல செகண்ட் எடுக்கணும், தேர்ட் ரோல தேர்ட். இதுக்கு கீழே இருக்க பொசிஷன் நான் 0 கொண்டு வரணும். தட் இஸ் கால்ட் as குட்டிமா பிகம் 0. In other word, it is a row echelon form. In other word, given matrix we are going to change upper triangular matrix. Upper triangular matrix na இப்போ 0 வந்துச்சுன்னா இது மேல இருக்க வேல்யூ மட்டும் தான் இருக்கும். So it's upper triangular matrix. Clear? குட்டிமா பிகம் 0 ன்னு சொல்லனா என்ன பண்ணோம், ரோ ஆபரேஷன் பண்ண போறோம். நல்லா கவனிங்க, இங்க 3 இருக்கு, எனக்கு இந்த இடம் வந்து 0 வேணும். இது என்ன பேசிக்கா R2, இது R3. எனக்கு இந்த இடம் 0 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், R2 இன்டர்சேஞ்சிங் 3 times of R2. இதை 3 ல மல்டிப்ளை பண்ணி இதை -4 ல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனா எனக்கு 0 வந்துடும். ஸோ ரூல் அது. இப்போ நெக்ஸ்ட் இந்த இடம் R3, இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், R3 இன்டர்சேஞ்சிங் R3 3 ஆல மல்டிப்ளை பண்றேன், R1 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்பதான் 15 - 15 0 வந்துடும். ஸோ ரூல் என்ன இருக்கா, R2 இன்டர்சேஞ்சிங் 3 times of R2 -4 times of R1. then R3 interchanging 3 times of R3 -5 times of R1. அப்பதான் இதை இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணி இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0 வந்துடும். அதான் ரூல். சரி, ரெண்டு ரூல் எழுதிட்டேனா. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன், R2 interchanging 3 times of R2 -4 times of R1. 3 ஆல R2 மல்டிப்ளை பண்ணுங்க, 3 ஆல இதை 12, 3 ஆல பண்ணா -9, 3 ஆல பண்ணா -6 0 இங்க இருக்கு. -4 times of R1, 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 4 4 4 4 மல்டிப்ளை பண்ணா -12 -8 -28 0. சால்வ் பண்ணா 0 -17 -34 0. இதை எடுத்து என்ன பண்ணணும், நான் செகண்ட் ரோல சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஏன்னா ரூல் வந்து R2 வந்து இது. R3க்கு என்ன ரூல் என்ன, 3 times of R3 -5 times of R1. 3 times of R3 இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 15 27, 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 69 0 இங்க இருக்கு. 5 times -5 times of R1, -5 ல பண்ணா -15, -5 ல பண்ணா -10 -35 and 0. சால்வ் பண்ணா 0 -17 34 0. இதை எடுத்து இங்க எழுதிட்டீங்க. இப்போ என்ன வேணும், என் குட்டிமா 0னா இந்த வேல்யூ மட்டும் 0 வேணும். இங்க 17 -17 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், R3 இன்டர்சேஞ்சிங் R3 + R2 பண்ணாலே டைரக்டா 0 வந்துடும். இப்போ இதையும் நீங்க ஆட் பண்ணுங்க 0, இதையும் ஆட் பண்ணுங்க -17 + 17 0, இதையும் ஆட் பண்ணா 0 0. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோ, ரேங்க் ஆஃப் ஏன்னா என்ன, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இஸ் கால்ட் அஸ் ரேங்க் ஆஃப் ரேங்க். இப்போ ரேங்க் ஏன்னா என்ன பண்ணும், இந்த பொசிஷன் மட்டும் ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் ரேங்க் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2. ஃபுல்லா பார்த்தா நான் ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் 0, ஃபுல்லா பார்த்தா எவ்வளோ ரேங்க் 2. ரெண்டு ஈக்குவல், பட் நம்பர் ஆஃப் அன்னவுன் வந்து 3. கரெக்டா, நம்பர் ஆஃப் அன்னவுன் வந்து 3. அப்போ விச் மீன்ஸ் என்ன, இட் இஸ் ஏ சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். லவ் பண்ற பொண்ணும் லவ் பண்ற பையனும் ஈக்குவல், வீட்டை விட்டு வெளில வராங்க. ஸோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். வீட்டை விட்டு வெளில போனால் இங்கே பேர் வந்து நான் ட்ரிவியல்னு வச்சுட்டாங்க. வீட்டோட ஐ மீன் லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு வீட்டோட சம்மதோட மேரேஜ் நடந்துச்சா இட்ஸ் ஏ ட்ரிவியல் சொல்யூஷன். இப்போ நான் ட்ரிவியல் என்ன ஆகும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, ட்ரிவியல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. கிளியரா, அதான் இங்கே கதை. Rank of A equal to rank of A augment of 0, which is 2 less than or equal to 10. Number of unknown is 3 because x, y, z number of unknown. System consistent, infinitely many solution. Determinant of A equal 0 அது first கண்டுபிடிச்சிட்டோம். Determinant of A equal 0 it's called as non-trivial solution. Okay, இப்போ நான் இதுக்கு சொல்யூஷன் எழுதணும் இல்லையா, ஒரே ரோ ஃபுல்லா 0வா இருக்குன்னா என்ன பண்ணும், ஒன் பேராமீட்டர் சொல்யூஷன். ஒன் பேராமீட்டர் சொல்யூஷன்ல z க்கு k சப்ஸ்டிட் பண்ணா k belongs to r. கிளியர். இப்போ z equal to k. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இது எப்படி எழுதணும், -17 இது y பிளேஸ் இல்லையா, இது x பிளேஸ், இது y பிளேஸ், இது z பிளேஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா. ஸோ நவ் இப்போ ஈக்குவேஷன் எழுதுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் z ஈக்குவல் டு k,
ஏன் சப்ஸ்டிடியூஷன் ஒன் பேராமெட்ரிக் சொல்யூஷனால z equal to k and k belongs to real number or minus infinity இருந்து plus infinity நீங்க எந்த வேல்யூ எடுத்துட்டு போட்டாலும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க minus 17y minus 34z equal to 0. z க்கு வந்து என்ன பண்ணும், k அப்ரோச் பண்ணும். minus 34 செட் பண்ணா பிளஸ் ஆ மாறிடும். y equal to 17ல உங்களுக்கு 34 போச்சுன்னா minus 2k. கிளியரா? now இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் 3x plus 2y plus 7z equal to 0, y equal to minus 2k, z equal to k. so minus 4k plus 7k. 4k ல 7k போச்சுன்னா 3k. 3x equal to 3k னா 3k இன்ச் போச்சுன்னா minus 3k and x equal to minus k. therefore the solution x க்கு வந்து minus k, y க்கு வந்து minus 2k, z க்கு வந்து k. k belongs to real number. எப்படி infinitely many solution வரும்னா k க்கு 0 போடுங்க. அப்ப x க்கு 0 0 0. அப்ப x y z 0 னா equal to 0. ஏன் 0 மட்டும் தான் போடணுமா? வேற ஏதாவது போடலாம் நீங்க. 1 2 3 minus 1 minus 3 minus 4. so minus infinity இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்ல உங்களுக்கு எந்த வேல்யூ கிடைச்சாலும் போட்டாலும் சொல்யூஷன் கரஸ்பாண்டிங்கா போகும். ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அது இங்க வந்து எல்லாமே ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் ax equal 0 இருக்கும். கொடுத்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to 0 னா இட்ஸ் கால்ட் as நான் ட்ரிவியல். அப்ப வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணி. டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0 னா இட்ஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்ப சொல்யூஷன் என்னவா இருக்கும்? x y z க்கு 0 மட்டும்தான் சொல்யூஷன். இந்த கதையை தான் நம்ம என்டையர் எல்லா சம்முலயும் நம்ம போயிட்டு போட போறோம். கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த கான்செப்ட் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். கிளியர்? ஓகே. Hey students, question number 1ல subdivision 2 நமக்கு ஒரு homogeneous equation கொடுத்துட்டாங்க. question number 1ல subdivision 2 நமக்கு ஒரு homogeneous equation கொடுத்துட்டாங்க. கிளியரா? என்ன பண்ணணும்? determinant of a கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். கொடுத்த மேட்ரிக்ஸ் determinant of a கண்டுபிடிங்க. 2 3 minus 1 x minus 1 minus 2 3 1 3 கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வருது? minus 33 ன்னு வருது. நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு வரும். நான் கொஞ்சம் ஷார்ட்டா டைரக்டா எழுதிட்டேன். நீங்க இதை எக்ஸ்பேண்டிங் R1 பண்ணீங்கன்னா மைனஸ் 33 வரும். என்ன பண்ணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0. not equal to 0 னா it is a trivial solution and also it is a unique solution. system is consistent. therefore the solution x y z equal to 0 முடிஞ்சிச்சு. அதான் இங்க எழுதியிருக்கேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0 then trivial solution. rank of a augment of 0 equal to 3 ன்னு வரும். 3 தான் சொல்யூஷன். யூனிக் இல்லையா? லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு வீட்ல இருக்கவங்க 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷன். இட் இஸ் a யூனிக் சொல்யூஷன். கிளியர்? அப்ப சொல்யூஷன் என்னவா இருக்கும்? x y z வந்து 0 மட்டும் தான் சொல்யூஷன். நீங்க ஆஃப்டர் ரோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி குட்டிமா 0 கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலா சொல்யூஷன் 0ன்னு எழுதணும். அது நீங்க இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஏன் இப்படி கண்டுபிடிக்கணும்னா, சி உங்களுக்கு கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா? கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதுல தான் கை வைப்பாங்க. நீங்க இந்த ரோ ஆப்ரேஷன் அவ்வளவு பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி கொஸ்டின்ல. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதுலேயே பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? இங்க ஏதாவது ஒரு லாம்டான்னு கொடுத்துருவாங்க. அப்போ இங்க லாம்டான்னு வரும். கண்டிஷன் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to 0 not equal to 0 போட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to 0 பண்ணும்போது அந்த லாம்டா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டுவாங்க. அப்போ நீங்க டிட்டர்மினன்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க உங்களுக்கு. கிளியரா? ஓகே. நவ் நீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus 33 which means it is a ட்ரிவியல் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் வீட்டு சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இசட் இது மூணுத்துக்குமே 0 மட்டும்தான் சொல்யூஷன். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. நவ் அங்க கொடுத்த மேட்ரிக்ஸ் என்ன இங்கே கண்டுபிடிச்சோம் நம்ம. இங்கே அதுதான் வரும். a augment of 0 ன்னு எழுதுங்க. a மேட்ரிக்ஸ் and augment of 0 னா equal to consider 0. ஒன்ன ஃபிக்ஸ்டா வச்சுக்கனால நான் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்றேன். R1 இன்டர்சேஞ்சிங் R2. அப்ப இந்த ரோ ஃபுல்லா மேல போயிடும், இந்த ரோ கீழே வந்துடும். ஓகே. இப்ப பாருங்களேன், என் குட்டிமா 0ன்னு சொல்லணும். என் குட்டிமா 0ன்னு சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு? R2ல 2ன்னு இருக்கு, R3ல 3 இருக்கு. இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? R2 இன்டர்சேஞ்சிங் R2 மைனஸ் R1 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா 0 வந்துடும்.
இந்த இடம் 0 வேணும்னா R3 மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடும். கிளியரா? ரூல் எழுதுறது ஒன்றும் பெருசு இல்லை. இந்த இடம் எனக்கு 0 வேணும், அதுக்கு நான் என்ன பண்றேன், R2 வந்து இங்க 2 இருக்கு, R1 எந்த வேல்யூட மல்டிப்ளை பண்ணா 0 வருது. அப்ப இங்க 2னா R1 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வருது. இங்க 3னா மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணா இங்க 0 வருது. அதான் ரூல். R2 இன்டர்சேஞ்சிங் R2 minus 2 times of R1, R3 interchanging R3 minus 3 times of R1. இங்க எழுதியிருக்கேன். R2 என்னது 2 3 minus 1 0, R1 என்னது minus 2 times of R1. அப்ப இத minus 2 minus 2 minus 2 மல்டிப்ளை பண்ணா வேல்யூ இது. சால்வ் பண்ணா 0 5 3 0. இந்த வேல்யூ எங்க என்ன பண்ணோம், R2 ல போய் எழுதணும். R3 ரூல் என்ன, R3 minus 3 times of R1. R3 ன்றது என்ன 3130 3130 minus of 3 times of R1, minus 3 minus 3 minus 3 minus 3 approach பண்ணா minus 3 3 6 னு வரும். சால்வ் பண்ணா 0490. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த பிளேஸ் 0 ஆனாதான் என் குட்டிமா 0. கரெக்டா? இந்த பிளேஸ் வந்து 0 ஆகணும். இந்த பிளேஸ் மெயின் டயகனல் கீழே இருக்க இந்த பிளேஸ் 0 ஆகணும். இப்போ இந்த 4 0 ஆச்சுன்னா குட்டிமா 0. தென் என்ன பண்ணும், ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் 0 வச்சு நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். இப்போ எனக்கு இது 0 வேணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இதை வந்து 5 மல்டிப்ளை பண்ணுங்க, இதை மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணா இது 20 20 0 ஆயிடும். ரூல் அதுதான். R3 இன்டர்சேஞ்சிங் 5 டைம்ஸ் ஆஃப் R3 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் R2. 5 R3 ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க, 5 5 20 45. இதை 4 மல்டிப்ளை மைனஸ் 4 பண்ணா மைனஸ் 20 மைனஸ் 12. சால்வ் பண்ணா 0 0 33 0. என் குட்டிமா 0 ஆயிடுச்சா? இப்ப பாருங்க ரேங்க் ஆஃப் ஏ. சரி, இதுக்கு மேல பண்ண முடியுமா? முடியாது. நம்ம இதுக்கு மேல பண்ணாலும் இங்க வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடும். ஸோ மெயின் ஏம் வந்து குட்டிமா 0 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ரேங்க் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2 3, ஏன்னா இங்கே 33 இருக்கு, 3 ரேங்க். ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்ட் ஆஃப் 0 வந்து மொத்தமா பாருங்க 1 2 3, இதுவும் 3. therefore rank of A augment of 0 equal to 3, which means it is a unique solution. Unique solution is system consistency. Determinant of A not equal to 0, then it's a trivial solution. அப்படி இருந்துச்சுன்னா solution must be x, y, z க்கு 0 is a only one solution. புரிஞ்சுதா? கிளியரா? இது நீங்க கொஸ்டின் மேலேயே கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A போட்டீங்கன்னா ஆன்சரே வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரோ ரெடக்ஷன் பண்ணி ரேங்க் சொல்லி இது சொல்லணும். ஸோ ட்ரிவியல் நான் ட்ரிவியல். ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் 0, நான் ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0. கிளியரா? புரிஞ்சிச்சா? Okay student, question number 2. Question number 2 என்னன்னா determine the value of lambda. அப்ப ஈக்குவேஷன்ல ஒரு லாம்டான்னு வந்துரும். சரியா? இந்த 3 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல யூனிக் சொல்யூஷன் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இவர் பாத்தீங்களா எப்படி கேக்குறாரு क्वेश्चन? யூனிக் சொல்யூஷனை ட்ரிவியல்னு கேட்க கூடாதான். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஒண்ணு. அப்ப யூனிக் சொல்யூஷன் என்ன, ட்ரிவியல் சொல்யூஷன் அர்த்தம். ட்ரிவியல் சொல்யூஷன் என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 னு அர்த்தம். சிஸ்டம் கன்சிஸ்டன்சி. System consistency. Rank of A augment of B, A augment of 0 will be 3 ன்னு வரும். Solution must be x, y, z க்கு வந்து 0 ன்னு வரும். புரியுதா? இதை தான் நீங்க பிடிக்கணும். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இது எல்லாமே தெரியணும், ட்ரிவியலா இருக்குன்னு அர்த்தம். And also non trivial. Non trivial என்ன, determinant of A equal to 0, system consistent, it has infinitely many solution. Infinitely many solutionல இது வந்து 1 parametric வரலாம், 2 parametric வரலாம். பட் இன்டர் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் உங்க ஆத்தர் ஒன்லி 1 parametric மட்டும் தான் எழுதியிருக்காரு. which means லாஸ்ட் ரோ 0 வரும் இல்லையா, அதுக்கு z equal k ன்னு அப்ரோச் பண்ணுவோம். கிளியரா? சரி, இங்க பாருங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை A augment of 0 ன்னு எழுதணும். இதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்க வந்து லாம்டால வேல்யூ இருக்கு. அப்ப லாம்டா வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்ப லாம்டா என்னன்னு தெரியணும், அதுக்கு ரோ ஆபரேஷன் பண்ணி நம்ம கொண்டு வந்து கண்டிஷன் வச்சு போடுவோம். லாம்டாக்கு என்ன வேல்யூ எல்லாம் கொடுத்தா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்ல. 1.6ல அந்த இது கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ யூனிக் சொல்யூஷனா இன்ஃபினிட்டியா, நோ சொல்யூஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து நம்ம கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் இந்த கொஸ்டின்ல. அவ்வளவுதான். சரி, A augment of 0 மேட்ரிக்ஸ் எழுதுங்க. A மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸ், which means augment of 0 ஈக்குவல் டு அந்த சைடு இருக்குது. இந்த லாம்டாவை தூக்கி கீழே போட்டுருங்க. அதனால ரோ இன்டர்சேஞ்சிங் R2 இன்டர்சேஞ்சிங் R3னா இது மேலே போயிடும், இந்த ரோ கீழே வந்துடும். ஓகே, என் குட்டிமா 0ன்னு கொண்டு வரணும். இங்க பாருங்க, இந்த இடம் எனக்கு 0 வேணும்னா R2 இன்டர்சேஞ்சிங் R1 -2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0.
இந்த இடம் 0 வேணும் அப்படின்னா R3 interchanging R3 minus of 4 times of R1. இதை -4 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0. அதான் ரூல். R2 interchanging R2 minus 2 R1. R3 interchanging R3 minus 4 R1. இப்போ இது எங்கே சொல்யூஷன் நீங்க பாருங்க. R2 interchanging R2 minus 2 R1. R2 வேல்யூ வேணா இதை எடுத்து எழுதுங்க. -2 times of R1 -2 -2 -4 மல்டிப்ளை பண்ணா வேல்யூ கேன்சல் பண்ணா 0 -1 -4 0. இதை எடுத்து எங்க என்ன பண்ணணும்? R2 பொசிஷன்ல எழுதணும். R3 க்கு என்ன ரூல் எழுதுனா R3 interchanging R3 minus 4 times of R1. R3 வேல்யூ வேணா இந்த வேல்யூ minus of 4 times of R1. இதை -4 -4 -4 மல்டிப்ளை பண்ணா வேல்யூ இது 4 - 4 0 3 - 4 -1 lambda -12 lambda -12 0 0 0. இந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணோம்? R3 ல பண்ணோம். என்ன ஏம்? குட்டி மாவை 0 கொண்டு வரணும். அப்ப என்ன இந்த பொசிஷன் வேல்யூ வந்து எனக்கு 0 வேணும். கிளியரா? அப்ப இந்த பிளேஸ் 0 வேணும்னா இது என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இங்க ஒரு மைனஸால ஆட் பண்ணாலே எனக்கு 0 வந்துடும். அப்ப ரூல் என்ன எழுதலாம்? R3 interchanging R3 minus of R2. இப்போ minus of R2னா இங்க ஒரு மைனஸ் வந்துடும். அப்ப இது பிளஸா மாறி 0வா மாறிடும். அதான் ரூல். R3 interchanging R3 minus of R2. R3 என்ன? இந்த வேல்யூ எடுத்து இங்க எழுதுங்க. மைனஸ் R2னா 0 +1 +4 0. சால்வ் பண்ணுங்க. 0 0 lambda -12 4. -12 4 போச்சுன்னா -8 0. இப்போ இந்த வேல்யூவை இங்க போய் எழுதிட்டோம். என் குட்டிமா 0ன்னு வந்துருச்சா? கிளியரா? என் குட்டிமா 0ன்னு வந்துச்சு. ஆனா கொஸ்டின் என்ன அப்படின்னா we need to show that it is a unique solution and non-trivial solution. சரி பாக்ஸ் போடுங்க. கேஸ் 1 யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனா என்ன? லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் வீட்டில் இருக்க சம்மதத்தோட நடந்துச்சுன்னா இட் இஸ் a யூனிக் சொல்யூஷன். கரெக்டா? அப்ப என்ன இருக்கும்? ரேங்க் மஸ்ட் பி 3 மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல லாம்டாக்கு நான் எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு ரேங்க் 3 வரும்னு பார்க்கணும். இப்போ இங்க லாம்டா -8 இருக்கா? அப்ப என்ன கண்டிஷன்? லாம்டாக்கு நான் 8 போடக்கூடாது. 8 போட்டா இது 0 ஆயிரும். அப்ப என்ன? ரேங்க் will be 2 மாறிடும். கிளியரா? யூனிக் சொல்யூஷன்ல ரேங்க் மஸ்ட் பி 3. அப்ப நான் என்ன பண்ணணும்? லாம்டாக்கு வந்து 8 போடக்கூடாது. வேற எந்த நம்பர் வேணா நீங்க ரியல் நம்பர்ல போடலாம். -∞ இருந்து +∞ 8ன்றத நம்பரை விட்டுட்டு -1 -6 எது வேணா போடலாம். ஸோ நான் என்ன போடுறேன்னா லாம்டாக்கு 9 போடுறேன். நான் இங்கே போய் லாம்டாக்கு 9 போட்டா என்ன ஆகும்? எனக்கு இந்த பொசிஷன் 1ன்னு வந்துடும். இந்த பொசிஷன் 1 இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ 3 ரேங்க் ஆஃப் ஏ ஆக்மெண்ட் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் 1 2 3 ரேங்க் வில் பி 3. அப்போ இட் இஸ் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனா இங்க என்ன வரும்? இட் இஸ் எ ட்ரிவியல். கரெக்டா? சொல்யூஷன் என்னவா இருக்கும்? x y z வந்து 0வா இருக்கும். அண்ட் ஆல்சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal 0வா இருக்கும். புரிஞ்சுதா? இப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal 0னா இப்ப இத போய் டிட்டர்மினன்ட் எடுங்களே. டிட்டர்மினன்ட் எடுத்தா 1 * -1 * 1 இது 0ன்னு வந்துரும். அப்ப ஆன்சர் டிட்டர்மினன்ட் ஆஃப் a -1 which means not equal 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal 0னா it's called as trivial solution. trivialனா சிஸ்டம் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா it has a unique solution. unique solutionனா x y z must be 0. புரிஞ்சுதா? இப்ப ரேங்க் ஆஃப் a ரேங்க் ஆஃப் b ரேங்க் ஆஃப் a ஆக்மெண்ட் ஆஃப் 0 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 1 ரேங்க் மஸ்ட் பி 3 இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்? இட்ஸ் நான் ட்ரிவியல். நான் ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0 1. நான் ட்ரிவியல்னா என்ன? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் a ஆக்மெண்ட் ஆஃப் b மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோனோட கம்மியா இருக்கணும். அப்ப ரேங்க் வில் பி 2 இருக்கணும். இந்த மேட்ரிக்ஸ்ல லாம்டாக்கு நான் என்ன வேல்யூ போட்டா ரேங்க் 2 ஆப்வியஸா 8. லாம்டா ஈக்குவல் டு 8ன்னு போட்டா எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல 8 போட்டா 0ன்னு ஆயிரும். இப்ப நம்பர் ஆஃப் ரேங்க் ஆஃப் a எவ்வளோ? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2. நம்பர் ஆஃப் ரேங்க் ஆஃப் a ஆக்மெண்ட் ஆஃப் 0 மேட்ரிக்ஸும் 2. லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் ஈக்குவல் which is less than or equal to number of unknown which is less than or equal to number of unknown. கரெக்டா? வீட்ல ஒத்துக்கல. கிளியர்? which is less than or equal to n இது எழுதணும். ஓகே, less than or equal to n இல்லாட்டி not equal to n கிட்ட எழுதலாம். கிளியர்? ஓகே, அப்ப என்ன மீனிங் இங்க? rank of a augment of 0 to less than or equal to n. System consistent, it has a infinitely many solution. In another name, it is a non-trivial solution. கிளியரா? இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போனோம்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ரோ வந்து 0ன்னு ஆயிடுச்சுன்னா இட் இஸ் என்னது? 1 parameter family of solution. 1 parameter family of solution என்ன பண்ணுவோம்? z equal to k ன்னு அப்ரோச் பண்ணுவோம். z equal to k ன்னு அப்ரோச் பண்ணுவோம். கரெக்டா? where k belongs to real number. அப்ப என்ன? ஆஃப்டர் ரோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கு அப்புறம் யூனிக் சொல்யூஷன் சொல்லணும்னா இதுல 8ன்னு போட்டா 0 ஆயிரும். 8 போடக்கூடாது. லாம்டா நாட் ஈக்குவல் டு 8ன்னு போட்டோம்னா
9 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் will be 3, நம்பர் ஆஃப் அன்னோன் 3 போயிடும். கிளியரா? அப்போ சொல்யூஷன் இஸ் ட்ரிவியல், சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், xy z equal to 0 வந்துடும் பிகாஸ் ஆஃப் ட்ரிவியல் ரீசன். சிமிலர் வே இங்கே நான் ட்ரிவியல் ப்ரூவ் பண்ணால் லாம்டாக்கு 8 போட்டால் ரேங்க் ஆஃப் a equal to ரேங்க் ஆஃப் a ஆகுமெண்ட் ஆஃப் 0 1 2 which is less than or equal to unknown. ஏன் less than or equal to unknown? unknownன்றது என்ன? xy z. அப்போ இது வந்து என்ன? ரேங்க் will be 3ன்னு இருக்கு. ஓகே, லெஸ் தென் 3னா ரேங்க் will be 3ன்னு இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ கொடுத்த ஈக்குவேஷன்ல லாம்டா பேஸ் பண்ணி யூனிக்கா நான் ட்ரிவியலான்னு சொல்லணும். அவ்வளோதான். இது கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஹைலி சான்சஸ் ஃபார் 2026 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி கேட்கறதுக்கு. இந்த கொஸ்டின் கேட்கலாம், கேட்கறதும் கேட்காம போகிறதும் உங்க கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவர்கிட்ட இருக்கு. சரியா? சரி, இது என்ன அப்படின்னா பேசிக்கா யூசிங் ஜெம் மெத்தட். ஜெம்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஜெம் மாமா, மாணிக்க மாமா, ஃப்ரம் மாணிக்க மாமாவை யூஸ் பண்ணி பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் பண்ண போறோம். C2H6னா பேசிக்கா ஈத்தேன். ஈத்தேனை ஓட்டு கூட ரியாக்ட் பண்ணா வாட்டர் தனியாகவும் கார்பன் டை ஆக்சைடு தனியாகவும் வெளில வருது. இப்போ இதை வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன் பண்ண போறோம். சரியா? இதுல ஒரு சம் இருக்கும், எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். இதுல இருக்கிறது வந்து ஈத்தேன், எக்ஸாம்பிள் ஐசோப்ரைன் நினைக்கிறேன். ஆமா, ஐசோப்ரைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இது ஒரு இதுவா ஈத்தேனா x1, ஆக்சிஜனுக்கு x2 போடுங்க, வாட்டருக்கு x3, CO2 கார்பன் டை ஆக்சைடுக்கு x4. அப்ப என்ன போடுறேன்? x1 x2 x3 x4 will be நம்பர் ஆஃப் அன்னோன் மொத்தம் 4 be பாசிட்டிவ் இன்டிஜர். 4 போட்டிருக்கேன், x1 x2 x3 x4. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ இது நல்லா கவனிங்களா? ஃபார் கார்பன்னா ஒன்லி கார்பன் எங்க இருக்கு? கார்பன் இங்க இருக்கா? அப்ப என்ன எழுதணும்? x1 C2. வேற எங்க கார்பன் இருக்கு? கார்பன் எங்க இருக்கு? இங்க இருக்கு கார்பன். அப்ப இது வந்து ரியாக்ஷன்னா இது ஈக்குவல்டுன்னு வச்சுக்கணும். ஈக்குவல் டு போட்டு இங்க கார்பன் ஒன்லி C. அப்ப x4 Cன்னு எழுதிட்டேன். புரிஞ்சுச்சா? இப்ப நல்லா கவனிங்க. கார்பன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2x1. C வந்து 1 இருக்கு. அப்போ 1x4. இந்த x4 உள்ள கொண்டு வந்தா -x4. புரிஞ்சுதா? 2 கார்பன் x1ல இருக்கு, ஒரு கார்பன் x4ல இருக்கு. ஈக்குவல் டு அந்த சைடுல x4 இருக்கு. இதை உள்ள கொண்டு வந்தா -x4 = 0. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் எங்க இருக்கு? x1H6. ஹைட்ரஜன் இங்க இல்ல, ஹைட்ரஜன் இங்க இருக்கு. இது என்ன? x3. இது ரியாக்ஷனா ஈக்குவல் டு x3H2 இங்க எழுதிட்டோம். x1H6 ஹைட்ரஜன் 6 இருக்கு. அப்ப 6 டைம்ஸ் ஆஃப் x1. ஹைட்ரஜன் 2 இருக்கு, 2 டைம்ஸ் ஆஃப் x3. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, இங்க 6 and 2ன்னு இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஈக்குவேஷன் டிவைட் பை 2 டேபிள். ஈக்குவேஷன் டிவைட் பை 2 டேபிள் போட்டா எனக்கு 3 டைம்ஸ் ஆஃப் x1. இது ஒன்லி 2 போச்சுன்னா 1 டைம்ஸ் ஆஃப் x3. இந்த x3 உள்ள கொண்டு வந்தா -x3 = 0. ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆக்சிஜன். இங்க O இருக்கா? இல்ல, இங்க O இருக்கு. O x2O2 எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்க O இருக்கு, OX3 ஒன்லி ஒரு வாட்டி இருக்கு, பிளஸ் O2X4. O2 and X4. கிளியரா? O வந்து எத்தனை வாட்டி இருக்கு? 2. அப்ப 2x2. ஆக்சிஜன் ஒன்லி 1 டைம். அப்ப x3 1 டைம்ஸ் ஆஃப் x3. ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்கு, 2x4. இப்போ இந்த x3 இன்சைட் கொண்டு வாங்க, -x3. x4 உள்ள கொண்டு வந்தா -2 டைம்ஸ் ஆஃப் x4 = 0. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 3 ல இருந்து A ஆகுமெண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் எழுதுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன எழுதுறேன்? A ஆகுமெண்ட் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ். சோ பேசிக்கா ஈக்குவேஷன் என்ன? x1 x2 x3 x4 = 0ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2x1. அப்ப x1 க்கு 2, x2 இல்ல, x3 இல்ல, 0 0. x4 -1 = 0. ஈக்குவேஷன் 2, x1 இருக்கா? 3. x2 இருக்கா? இல்ல, 0. x3 இருக்கா? -1. x4 இல்ல, 0 = 0. தேர்ட் ஈக்குவேஷன், x1 இருக்கா? இல்ல, 0. x2 இருக்கா? 2. x3 இருக்கா? -1. x4 இருக்கா? -2 and 0. இப்போ நார்மலா குட்டிமா 0ன்னு பண்ணோம். நல்லா கவனிக்கணும். இதுல மெயின் டயகனல் என்னன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேல்யூ 2 இதை எடுத்துக்கணும். செகண்ட் பொசிஷன்ல செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். அப்ப என்ன? இது கீழே இருக்கதான் குட்டிமா. இந்த குட்டிமா வந்து நான் 0 கொண்டு வர போறேன். இந்த குட்டிமா 0 கொண்டு வந்து ரூல் எழுத போறேன். இது பேசிக்கா ஒன்லி ஒரு ரூல் தான் எழுதுவோம். ஒரு ரூல் எழுதி இன்டர்சேஞ்ச் பண்ண ஆன்சர் வந்து இதுக்கும் அந்த எக்ஸாம்பிள் சம்முக்கும். சரியா? இப்ப நல்லா கவனிங்களேன். எனக்கு இந்த இடம் 0 கொண்டு வரணும்.
சரியா? இந்த இடம் 0 கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 3 2 கூட மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப R2 இன்டர்சேஞ்சிங் 3 2 கூட, அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் R2 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1. இதை 2 கூட மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் 3 கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த இடம் 0ன்னு வந்துடும். அதான் ரூல். R2 இன்டர்சேஞ்சிங் 2 டைம்ஸ் ஆஃப் R2 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் R1. ஓகே, 2 டைம்ஸ் ஆஃப் R2 இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 6 மைனஸ் ரிமைனிங் பொசிஷன் எல்லாம் 0. இதை எதுல மல்டிப்ளை பண்ண மைனஸ் 3 ஆல, மைனஸ் 3 இங்க மைனஸ் 3 பண்ணா பிளஸ் 3 வந்துடும். அதனால மைனஸ் 6 அண்ட் 3 சால்வ் பண்ணா 0 0 மைனஸ் 2 3 0. இது எங்க போய் எழுதணும்? R2ல சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இப்ப ஜஸ்ட் என்ன, இந்த இடம் 0 ஆகணும், இந்த இடம் 0 ஆச்சுன்னா என் குட்டிமா 0. அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். R2 இன்டர்சேஞ்ச் R3 பண்ணுங்க, இது மேல போயிடும், இது கீழே வந்துடும். இப்ப ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏனா இதை மட்டும் பார்க்கணும். இதை மட்டும் பார்த்தா ரேங்க் ஆஃப் ஏ 3, ஃபுல்லா பார்த்தா ரேங்க் ஆஃப் ஏ ஆக்மெண்ட் ஆஃப் 0 3. அப்ப என்ன மீனிங்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஆக்மெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸும் சேமா இருக்கு. பட் நம்பர் ஆஃப் அன்னோன்றது 4. ஏன் 4? x1 x2 x3 x4 அர்த்தம். அப்போ 4. அப்ப என்ன மீனிங்? லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையனை ஈக்குவல் ஃபேமிலியில சொல்றாங்க, ஒத்துக்கல, வீட்டை விட வெளில போயிடுறாங்க. அப்ப என்னவளுக்காக என்னவனுக்காக வெளில போறதுனால இட் இஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இந்த கண்டிஷன்ல என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0 அண்ட் ஆல்சோ வேற என்ன வரும்? இட் இஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஆனா சிஸ்டமும் கன்சிஸ்டன்ட். புரிஞ்சுது அது எப்படி எழுதுனேன்னு? ஒரே கான்செப்டை நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா x4 வந்து t-ன்னு வச்சுக்கோங்க, t-க்கு 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் டைரக்டா இங்க 4 சப்ஸ்டிட் பண்ணேன். x4 ஈக்குவல் டு t, t ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வந்துடும் நமக்கு. we need to find what is x1 x2 x3 x4. ஓகே, ஆஃப்டர் குட்டிமா 0னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணும். ஏன்? ஜெம்மாமா பை ஜெம்மாமா காஸ் எலிமினேஷன் மெத்தட். மார்டின் மாமா என்ன சொன்னாரு? ஆஃப்டர் குட்டிமா 0 வந்துச்சுன்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கப்பா. அப்ப காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு இன்னொரு பேர் வந்து பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இப்போ நல்லா கவனிங்க, இது என்னது? -2. -2க்கு மேல என்ன இருக்கு? x3. -2 x3. இது 3 டைம்ஸ் ஆஃப் x4 ஈக்குவல் டு 0. இது என்ன ஈக்குவேஷன்? 2x2 minus x3 minus 2x4 equal to 0. 2x1 minus x4 equal to 0. மூணு ஈக்குவேஷன் எழுதிட்டோமா? என்ன சப்ஸ்டிட் பண்றேன்? x4 equal to t, t equal to 4. So பேசிக்கா இது பேசிக்கா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும் இல்லையா? பை கண்டிஷன் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ல நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஓகே, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்? இட் இஸ் ஏ ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் பி வந்து ஈக்குவலா இருக்கு, பட் லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன். ஸோ அதனால சப்ஸ்டிடியூஷன் x ஈக்குவல் 4 t ஈக்குவல் 4 நான் அப்ரோச் பண்றேன். x4 ஈக்குவல் t, t ஈக்குவல் 4. ஏன் 4 அப்ரோச் பண்றேன்? என்னென்ன எடுத்தேன்? x1 x2 x3 x4. 4 பாசிட்டிவ் இன்டிஜர், 4 அன்னோன் எடுத்தனால t க்கு 4, which means x4 4 அப்ரோச் பண்ணுங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல x4க்கு வந்து நான் என்ன பண்ணும்? 4 பண்ணும். அப்போ இது பண்ணா 12 இந்த சைடு போச்சுன்னா -12. மைனஸ் கேன்சல். 2 12 அடிச்சா 6. x3 வந்து 6, x4 வந்து 4. ஏன்? x4 t ஈக்குவல் 4. கிளியரா? Now fifth equationல x3 க்கு பதிலா 6, x4 க்கு பதிலா 4. x3 க்கு பதிலா 6, x4 க்கு பதிலா 4. இது 6 -6 -8 -14 14 சைடு போச்சுனா +14. So 2 14 ல அச்சா x2 = 7. Then sixth equation 2x1 - x4. x4 வேல்யூ என்ன? 4. -4 அந்த சைடு போச்சுனா +4. 2 4 ல அடிச்சா x1 = 2. Therefore the solution x1 = 2, x2 = 7, x3 = 6, x4 = 4. இது என்ன பண்ணனும் அப்படினா நான் எப்படி எழுதுனா கொடுத்த ஈக்குவேஷனை x1 x2 x3 x4 னு எழுதுறேன்னா இப்போ இதுல போய்ட்டு x1 க்கு பதிலா 2, x2 க்கு பதிலா 7, x3 க்கு பதிலா 6, x4 க்கு பதிலா 4 அப்ரோச் பண்ணா this is the balancing chemical reactions. இத நீங்க எப்படி பண்ணலாம் அப்படினா இத போய் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 times of 2 into 2 4 கார்பன். இங்க போய் பாத்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கும். சிமிலர் வே 12 ஹைட்ரஜன்னா இங்கேயும் 12 ஹைட்ரஜன். O 17 7 2s are 14 14 ஆக்சிஜன்னா இங்க ஒரு 6 இங்க ஒரு 8 8 plus 6 14. Therefore the chemical reaction as balance ஆயிடுச்சு. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.7 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.35 to 1.40 6 எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. நம்ம அதை பார்க்க போறோம். ஓகே. எக்ஸாம்பிள் 1.35 என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? சால்வ் 3 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இந்த 3 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல இருந்து இட் இஸ் ஏ ட்ரிவியலா நான் ட்ரிவியலா நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்.
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா எனக்கு -2 வருது. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0 னா என்ன கதை? இட் இஸ் a trivial solution which means unique solution. System is consistent. அப்ப என்ன ஒரு சொல்யூஷன்? x y z மூணுதுக்குமே 0 must be a solution எழுதிடணும். இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சோம், அதான் இங்க எழுதிருக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் 0, so given is trivial solution. Rank of a augment of 0 equal 3 னு வரும். System is consistent, it has a unique solution. அந்த unique solution x y z equal to 0 மட்டும்தான். இப்போ இதை நம்ம இதை ரோ ரெடக்ஷன் பண்ணி காட்ட போறோம். கொடுத்திருக்கு என்ன எழுதணும்? a augment of 0. a augment of 0 னா a matrix augment of 0 எடுத்து எழுதுங்க. இந்த பொசிஷன் 0 வேணும், R2 ல இந்த பொசிஷன் 0 வேணும்னா என்ன பண்ணலாம்? R2 இன்டர்சேஞ்சிங் R2 minus 3 times of R1 -3 ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 7 இருக்கு, இந்த பொசிஷன் 0 வேணும். அப்ப R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus of 7 times of R1. அப்ப இதை -7 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துரும். அதான் ரூல். ரூல் என்ன? R2 இன்டர்சேஞ்சிங் R2 minus 3 times of R1. R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus 7 times of R1. அப்ப R2 வேல்யூ என்ன? 3440. -3 ஆல R1 -3 -3 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ சால்வ் பண்ணா 0 -2 -50. இதை எடுத்து R2 ல எழுதியாச்சு. இப்போ R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus 7 times of R1. ஏன்னா இதை -7 ஆல நான் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். இங்க எழுதிருக்கோமா? R3 எழுதுங்க, -7 ஆல R1 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -7 -14 -21 0. சால்வ் பண்ணா 0 -4 -9 0. இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு R3 ல என்ன மெயின் கண்டிஷன்? குட்டிமாவை 0 கொண்டு வரணும். குட்டிமா 0 கொண்டு வரணும்னா இந்த பொசிஷன் எனக்கு 0 வேணும். அப்ப இது 0 வேணும் அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? நான் -2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன மீனிங்? R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus 2 times of R1 -2 ஆல மல்டிப்ளை பண்ணா இது +4 ஆயிரும். 4 - 4 becomes 0. கிளியரா? அதான் ரூல். R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus 2 times of R2. R3 வேல்யூ வேணா இதெல்லாம் அப்படியே எழுதுங்க. -2 ஆல நீங்க என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -2 பண்ணா எனக்கு 4 10 வருது. சால்வ் பண்ணா 0 0 1 0. இதை எடுத்து எழுதுங்க. குட்டிமா become 0வா? ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோ? 3. ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் 0 வேல்யூ 3. ரெண்டுமே ஈக்குவல் டு விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன் 3. மூணுமே ஈக்குவல் டு. அப்ப என்ன கதை? இந்த கதையை அப்படியே எழுதணும் கீழே. சரியா? அப்ப என்ன மீனிங்? மூணுமே ஈக்குவல் டு, சிஸ்டம் ட்ரிவியல், சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், ட்ரிவியல் சொல்யூஷன், இட் ஹாஸ் a யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் என்னவா இருக்கணும்? x y z மூணுத்துக்குமே 0 is a சொல்யூஷன். 0 is a சொல்யூஷன். புரிஞ்சுதா? இதான் கதை. சரி, எக்ஸாம்பிள் 1.36 என்ன சொல்லுது? ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஸ்டினுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட்ஸ் நான் ட்ரிவியல். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 னா இட்ஸ் ட்ரிவியல். லவ் மேரேஜ் வித் ஃபேமிலி சப்போர்ட், லவ் மேரேஜ் வித்வுட் ஃபேமிலி சப்போர்ட். சரியா? சரி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா 0 வந்துச்சு. 0 னா என்ன மீனிங்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 னா இட்ஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்ப ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் 0 லெஸ் தென் என்ன இருக்கும்? 2 2 வரலாம், இல்ல 1 1 கூடலாம். இந்த என்டையர் எக்ஸசைஸே உங்களுக்கு 2ல தான் எழுதியிருக்காரு உங்க ஆத்தர். 1 parameter சொல்யூஷன் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, சிஸ்டம் கன்சிஸ்டன்சி which means it has a infinitely many solution or one parameter substitution or 2 parameter substitution. in general substitute பண்ணுவோம். based on rank will be 0. final 1 row 0 வந்துச்சுனா 1 parameter solution, final 2 row 0 வந்துச்சுனா 2 parameter solution. ஓகே, எனக்கு क्वेश्चन நீங்க பாக்கும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாலே எனக்கு தெரிஞ்சிச்சு இது ட்ரிவியலா நான் ட்ரிவியலான்னு. அப்ப क्वेश्चन நீங்க கொடுக்கும்போது நீங்க அந்த क्वेश्चனை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சா ட்ரிவியல் நான் ட்ரிவியல் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? மார்ட்டின் மாமா ரூல். குட்டிமா 0 கொண்டு இருக்க ரோ ஆப்ரேஷன் பண்ண போறோம். ரோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி ஆன்சர் சொல்றோம். பட் ட்ரிவியலா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் will be xyz equal 0. நான் ட்ரிவியல மட்டும் in terms of k யூஸ் பண்ணி 1 parameter சொல்யூஷன் வச்சு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, நோ கவனிங்க. இது கண்டுபிடிச்சாலே இங்கே தெரிஞ்சிச்சு நான் ட்ரிவியல். ஸோ a ஆகுமெண்ட் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் எழுதுங்க. a ஆகுமெண்ட் ஆஃப் 0. இப்போ என்ன பண்ணணும்? இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா R1 -2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 வந்து வரும் ஆட் பண்ணோம். இந்த இடம் 0 வேணா இது மைனஸ் ஆஃப் R1 பண்ணாலே 0 வந்துடும். அதான் ரூல். R2 இன்டர்சேஞ்சிங் R2 -2 R1. R3 இன்டர்சேஞ்சிங் R3 மைனஸ் ஆஃப் R1. ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும். இங்க எழுதிருக்கு R2 -2 R1. R2 எழுதுங்க. -2 ஆல R1 மல்டிப்ளை பண்ணுங்க. சால்வ் பண்ணா 0 -7 8 0. இதை எடுத்துட்டு போயிட்டு R2 எழுதுங்க. R3 இன்டர்சேஞ்சிங் R3 minus R1. R3 எழுதுங்க. மைனஸ் ஆஃப் R1 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சால்வ் பண்ணா 0 -14 16 ஈக்குவல் டு 0.
இப்போ எனக்கு என்ன குட்டிமா 0 கொண்டு வரதுக்காக இந்த பொசிஷன் 0 வேணுன்றதுனால நான் என்ன பண்றேன் -7 ஐ மீன் R2 அப்ப R3 இன்டர்சேஞ்சிங் R3 இது என்ன பண்ணும் -2 மல்டிப்ளை பண்ணா 14 வந்துடும் +14 அப்ப ஆட் பண்ணா 0 அப்ப ரூல் என்ன R3 இன்டர்சேஞ்சிங் R3 -2 times of R2 R3 இன்டர்சேஞ்சிங் R3 -2 times of R2 R3ன்றது இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க -2 times of R2 -2 பண்ணா +14 -2 போட்டா -16 வந்துருச்சா இப்போ சால்வ் பண்ணா 0 0 0 என்டையர் ரோவே 0 அப்ப ரேங்க் ஆஃப் ஏ என்ன நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் ஜீரோ மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோவும் 2 அப்ப என்ன மீனிங் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் ஆகுமெண்ட் ஆஃப் ஜீரோ மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கு நம்பர் ஆஃப் அன்னோன் 3 ஏன்னா XYZ அப்ப இதுக்கு என்ன மீனிங் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ஆல்வேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் லாஸ்ட் ரோ 0னால நீங்க என்னலாம் z ஈக்குவல் டு k ன்னு எழுதலாம் கிளியரா z ஈக்குவல் k ன்னு அப்ரோச் பண்ணோம் பட் இது என்ன சொல்யூஷன் நான் ட்ரிவியலுக்கு இன்னொன்னு என்ன சொன்னேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0 ன்னு வந்தாலும் இட் இஸ் a நான் ட்ரிவியல் இதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம் ஆல்ரெடி நான் இங்கேயும் எழுதிட்டேன் ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்ரோச் பண்ணோம் ஃபர்ஸ்ட் z ஈக்குவல் k ஒன் பேராமீட்டர் சொல்யூஷன் நம்ம அப்ரோச் பண்றோம் z ஈக்குவல் k இது என்ன பொசிஷன்ல எழுதணும் இது x இது y இது z ஈக்குவல் டு 0 சரியா -7y plus 8z equal to 0 8z inside போச்சுனா -8z z க்கு பதிலா k போடுங்க -7 கீழ போச்சுனா - cancel y equal to 8/7k ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன x plus 3y minus 2z equal to 0 y க்கு பதிலா நான் என்ன பண்ணனும் 8/7k ன்னு போடணும் அப்ப இங்க 8/7k போட்டா 8 3s are 24/7k minus 2 times of z பதிலா k இங்க இந்த -2 இன்சைட் கொண்டு போனா +2k 24 அன்சைட் கொண்டு போனா -24/7 எல்சிஎம் எடுங்க இங்க கீழ 1 இருக்கு 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 14k minus 24k whole divide by 7 சால்வ் பண்ணா -10 14 ல -24 போச்சுனா -10k/7 z equal to k y equal to 8/7 x equal to -10/k/7 where k belongs to real number சரி சொல்யூஷன் என்ன வேணும் அப்படினா k க்கு எந்த வேல்யூ வேணா போய் போடுங்க இப்ப k க்கு வந்து நான் 1 போறேன்னு வெச்சுக்கிறீங்களா z equal to 1 ன்னு வரும் y equal to 8/7 வரும் x equal to -10/7 வரும் இத எடுத்து போய்ட்டு எந்த ஈக்குவேஷன் வேணா போடுங்க உங்களுக்கு ஆன்சர் will be 0 ன்னு வரும் LHS RHS 0 ன்னு வரும் இது மாதிரி k க்கு 1 போடுறேன் k க்கு 2 போடுறேன் 3 போடுறேன் -1 போடுறேன் அப்படினா நான் எவ்வளவு வேல்யூ போறேனோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு infinitely many solution கிடைக்கும் therefore it's called as infinitely many solutions புரிஞ்சுச்சா infinitely many solution it's a non trivial na determinant of a equal to 0 then it is a consistent solution புரிஞ்சுச்சா 1.36 okay now 1.37 okay student 1.37 என்னன்னா 4 system of linear equation கொடுத்திருக்காங்க சோ என்ன பேசிக்கா சால்வ் பண்ணனும் it is a homogeneous equation நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க இதுல இந்த இருக்குல ஃபர்ஸ்ட் 3 க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் 3 க்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சா எனக்கு -13 வருது டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0 it's called as trivial solution trivialனா என்ன rank of a rank of a augment of b zero matrix 3 ன்னு வந்துரும் சிஸ்டம் கன்சிஸ்டன்ட் இட் ஹஸ் a unique solution சொல்யூஷன் என்னவா இருக்கும் x y z வந்து 0வா மட்டும் தான் இருக்கும் கரெக்ட்டா எழுதிட்டோமா சரி எனக்கு இத சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருச்சு நீங்க இப்படி தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸாம் ஹால்ல கிரியேட்டிவ் क्वेश्चन எடுத்தாலும் ஒரு 1 or 2 மார்க்ஸ் கிரியேட்டிவா எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஹோமோஜெனியஸ் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அப்படினா நீங்க என்ன பண்ணனும் ax 0 ன்னு இருக்கும் அந்த ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேல்யூ ஈக்குவல் டு 0 ன்னு வந்துருச்சுனா இட் இஸ் a non trivial not equal to 0 னா இட்ஸ் trivial அதை பேஸ் பண்ணி தான் இந்த சொல்யூஷன்லாம் நம்ம எழுத போறோம் சரியா ஓகே கொடுத்ததுக்கு என்ன பண்ணோம் a augment of 0 क्वेश्चन வச்சு டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கும் போது இது என்ன வந்துச்சு trivial வந்துச்சு அப்ப சொல்யூஷன் என்னவா இருக்கும் x y z equal 0 அங்கேயே முடிஞ்சிச்சு கதை நமக்கு இதெல்லாம் ஷோ பண்ண போறோம் சோ a augment of 0 னா a matrix 0 matrix இப்போ என்ன பண்ணோம் குட்டிமா 0 நீங்க இத நல்லா கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இது இருக்கு 1 இங்க -3 இருக்கு இங்க 10 இருக்கு இங்க 0 ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எடுக்கணும் செகண்ட்ல செகண்ட் எடுக்கணும் தேர்ட்ல தேர்ட் எடுக்கணும் ஃபோர்த்ல 4 எடுக்கணும் இதுக்கு கீழ இருக்க குட்டிமாவை தான் 0 ஆக்கணும் சரியா இதுக்கு 0 ஆக்கிறதுக்கு தான் நம்ம ரூல் வந்து அப்ரோவ் பண்ண போறோம் ரூல் ஐ மீன் ரோ ஆபரேஷன் பண்ண போறோம் ரூல் எழுத போறோம்
இந்த இடம் எனக்கு 0 வேணும்னா என்ன பண்ணலாம், R2 இன்டர்சேஞ்சிங் -2ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடும் R1. இந்த இடம் 0 வேணும்னா என்ன பண்ணும், R1 -3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடும். இந்த இடம் 0 வேணும்னா என்ன பண்ணும், R1 -6ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடும். அதான் ரூல். R2 இன்டர்சேஞ்சிங் R2 -2 டைம்ஸ் ஆஃப் R1. R3 இன்டர்சேஞ்சிங் R3 -3 டைம்ஸ் ஆஃப் R1. R4 இன்டர்சேஞ்சிங் R4 -6 டைம்ஸ் ஆஃப் R1. அப்ப 0 வந்துடும். இந்த எழுதி இருக்கும் பாருங்க ரூல். R2 இன்டர்சேஞ்சிங் R2 -2 R1. R2 என்னது, இதை எடுத்து எழுதுங்க. -2 R1 -2 அப்ரோச் பண்ண ஆன்சர் 0 -5 5 0 எடுத்து எழுதிட்டோம். செகண்ட் என்ன எழுதுன ரூல், R3 இன்டர்சேஞ்சிங் R3 -3 R1. ஏன்னா இதை -3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா எனக்கு இந்த இடம் 0 வரும். இங்க R3 என்ன, இந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. 3 - 1 10 0 -3 R1ஆல -3 பண்ணா எனக்கு இங்க -3 6 0 வருது. சால்வ் பண்ணா 0 -10 16 0 எடுத்து எழுதுங்க. R4 இன்டர்சேஞ்சிங் என்ன, R4 -6 டைம்ஸ் ஆஃப் R1. R4 வேல்யூ 6 -9 10 0 -6 R1 -6ஆல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா -6 12 0. சால்வ் பண்ணா 0 -15 22 0 எழுதிட்டோம். நவ் இப்போ என்ன, அகைன் என்னோட மெயின் டயகனல் வந்து இது, இந்த பொசிஷன் இதெல்லாம் 0 ஆயிடுச்சு. இப்போ இது மூணுத்தையும் நம்ம 0 ஆக்கணும். இப்போ இது மூணுத்தையும் 0 ஆக்க ரூல் எழுத போறோம். ஸோ பேசிக்கா ரூல் என்ன, இங்க நல்லா கவனிங்க. R3 இன்டர்சேஞ்சிங் R3 வச்சுட்டு R2 -2ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடும். கரெக்டா? R3 இன்டர்சேஞ்சிங் R3 -2 டைம்ஸ் ஆஃப் R1 இங்க இருக்கு. இப்போ இங்கே சரி, ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்றேன், அப்புறம் இங்கே போகலாம். R3 இன்டர்சேஞ்சிங் R3 -2 R1. R3 வேல்யூ வேணா 0 -10 16 0 எடுத்து எழுதியாச்சு. -2 டைம்ஸ் ஆஃப் R2 -2ஆல மல்டிப்ளை பண்ணா 10 -2ஆல மல்டிப்ளை பண்ணா -10 மீதெல்லாம் 0. சால்வ் பண்ணுங்க. 0 0 6 0. இது என்ன பண்ணும், R3ல போய் சேஞ்ச் பண்ணிட்டோம். R4 இன்டர்சேஞ்சிங் R4 -3 டைம்ஸ் ஆஃப் R2. அப்போ இதை -3ஆல மல்டிப்ளை பண்ணா +15 மாறும். இதையும் ஆட் பண்ணா 0 வந்துடும். அதான் ரூல். ஸோ R4 இன்டர்சேஞ்சிங் R4 -3 R2. R4 வேல்யூ என்ன, இந்த வேல்யூ எடுத்து இப்படி எழுதுங்க. -3 டைம்ஸ் ஆஃப் R2 -3 டைம்ஸ் ஆஃப் R2னா -3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது +15, இது -15 இங்க எழுதிட்டோமா. சால்வ் பண்ணா 0 0 7 0 வந்துச்சு. அப்போ ரூல் எழுதிட்டோம். இப்போ எனக்கு கடைசியா என்ன, என் மெயின் டயகனல் என்ன, என் மெயின் டயகனல் 1 -5 6 0. இது கீழே இருக்க வேல்யூ 0, இது மட்டும் நான் 0 கொண்டு வரணும். அப்போ இதுக்கு நான் ரூல் எழுதணும். சரியா? இப்போ இதுக்கு ரூல் எழுதுறேன் அப்படின்னா இங்கே 7 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், R4 இன்டர்சேஞ்சிங் 7 6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 -7ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடும். ரூல் என்ன, R4 இன்டர்சேஞ்சிங் 6 டைம்ஸ் ஆஃப் R4 -7 டைம்ஸ் ஆஃப் R3. 6ஆல R4 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 7 6 are 42. -7ஆல 6 மல்டிப்ளை பண்ணா -42 R3ல. சால்வ் பண்ணா என்டே ரோவே 0 வந்துச்சு. ரேங்க் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 1 2 3. அப்போ ரேங்க் 3. ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் 0னா ஃபுல்லா பார்க்கணும். 1 2 3 ரெண்டுமே ஈக்குவல், விச் மீன் நம்பர் ஆஃப் அன்னோன்ல XYZ 4 ஈக்குவேஷன் கொடுத்தனால நீங்க 4ன்னு இருக்கக்கூடாது. என்னென்ன வேரியபிள் வில் பி XYZ. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் 3. மூணுமே 3ஆ இருந்துச்சுன்னா இட் இஸ் a யூனிக் சொல்யூஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to இட்ஸ் a trivial சொல்யூஷன். சிஸ்டம் கன்சிஸ்டன்ட், ஏன்னா ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆனாலே கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த என்டையர் எக்ஸசைஸே கன்சிஸ்டன்ட் தான். ஓகே, இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் என்னவா இருக்கும், XYZக்கு 0 தான் சொல்யூஷன், வேற எதுவுமே இருக்காது. புரிஞ்சுச்சா? இதுதான் எக்ஸாம்பிள் 1.37. நெக்ஸ்ட் 1.38 அண்ட் 1.39. ஓகே, 1.38 என்ன சொல்ல வருது, டிட்டர்மைன் த லாம்டா வேல்யூ system as non-trivial. அப்ப என்ன மீனிங், system non-trivialனா determinant of A equal to 0, it has infinity many solution and consistent rank of A augment of 0. ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் 0 which is less than என்ன இருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து இங்க லாம்டா கொடுத்தனால நீங்க டைரக்டா என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal 0. ஏன் டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal 0? It is non-trivial. Non-trivial meaning என்ன, determinant of A not equal to 0. Not equal to 0 னா it's trivial. X, Y, Z எழுதுங்க. 3 lambda minus 8 3 lambda minus 8 3 lambda minus 8 எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுவோம், ரோ ரெடக்ஷன் பண்றேன். R1 இன்டர்சேஞ்சிங் இது R1 plus R2 R3. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா
R1 இன்டர்சேஞ்ச் பண்றேன். எப்படி R1 R2 R3 ஆட் பண்றேன். இது எல்லாமே ஆட் பண்ணி எழுதுங்க. அப்ப -8ல 6 போச்சுன்னா -2. அப்ப 3 lambda -2. இப்போ இங்க பாருங்க இது எல்லாமே 3 + 3 lambda -8 3 3 3 6 6ல -8 போச்சுன்னா -2. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 6ல -8 போச்சுன்னா -2. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம் 3 lambda -1 காமனா எடுக்கலாம் ஃபார் என்டையர் R1ல எடுத்துட்டேன்னா இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் வந்து நான் ரூல் எழுத போறேன். ஓகே, ஏன்னா இங்க 3 இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ரோவை 0 ஆக்கிறதுக்கு ரூல் எழுதுறேன். இப்போ இதை 0 ஆக்கணும்னு என்ன பண்ணலாம், இது R2 இன்டர்சேஞ்சிங் R2 மைனஸ் இதை -3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0. இப்போ இந்த இடம் 0 வேணும்னா R3 இன்டர்சேஞ்சிங் R3 மைனஸ் ஆஃப் 3R1. அதான் ரெண்டு ரூல். அப்போ R2 என்ன, R2 வேல்யூ வந்து 3 lambda -8 and 3 -3 டைம்ஸ் ஆஃப் R1. அப்போ -3 -3 -3 -3 சால்வ் பண்ணுங்க 0 -8 -3 -11 3 lambda அப்படி வந்துடும். அப்போ 3 lambda -11 3 -3 0 வந்துச்சு. இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இங்கே எழுதுறோம் R2. R3 இன்டர்சேஞ்சிங் R3 -3 டைம்ஸ் ஆஃப் R1. R3 என்ன 3 lambda -8 -3 டைம்ஸ் ஆஃப் R1 -3 -3 -3 இங்க எழுதுங்க. சால்வ் பண்ணா 0 0 -8 -3 வந்து -11. இப்போ டிட்டர்மினன்ட் எடுங்களேன் 3 lambda -2 அப்படியே இருக்கு. இப்போ டிட்டர்மினன்ட் நான் எடுத்தேன் அப்படின்னா 1 into 3 lambda -1 3 lambda -1 and minus of 0 into 0 -1 into இது பண்ணாலும் 0 0 into 0 1 into expanding R1 பண்ணும் 0 into 0 0 into 0 0. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. 3 lambda -1 1 into 3 lambda -1 into 3 lambda -1 0 into 0 இந்த வேல்யூ தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. 3 lambda -2 3 lambda -1 2 டைம்ஸா இருக்கு which is equal to 0 இல்லையா. இப்போ 3 lambda -2 equal 0னா 3 lambda -2 இன்சைட் போச்சுன்னா +2. பேசிக்கா சால்விங் என்ன அப்படின்னா 3 lambda equal to +2 lambda equal to 2/3. ஓகே, இப்போ 3 lambda -11 equal to -11 இன்சைட் போச்சுன்னா +11. So lambda equal to 11/3. இப்போ we are going to finding the value of lambda. சரி, lambda கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து நான் ட்ரிவியல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமா. இப்போ உங்களுக்கு ஒன்வர்டு கொஸ்டின்ல கூட இப்படி கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ lambda equal to 3/2, ஆப்ஷன் பி lambda equal to 3/11, ஆப்ஷன் சி lambda equal to some 4/11, ஆப்ஷன் டி lambda equal to 11/3 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இங்க கொஸ்டின் வந்து நான் ட்ரிவியல் என்ன மீனிங், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இதுதான் கண்டிஷன் நான் ட்ரிவியலுக்கு. கரெக்டா? இந்த கொஸ்டின் படி எனக்கு லாம்டா இந்த கொஸ்டின்ல இது நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ். இந்த கொஸ்டின்ல லாம்டா 2/3 லாம்டா 11/3 வருது. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா இதுல லாம்டா 3 lambda -8 அப்படின்னா லாம்டாக்கு வந்து நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்றேன், இந்த கொஸ்டின் படி 2/3 லாம்டாக்கு 2/3 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது 3 into 2/3 -8 3 3 கேன்சல் 2 into -8 வந்து -6. கரெக்டா? அப்ப இங்க வந்து எனக்கு என்ன வரும் -6 3 3 3 இங்கேயும் எனக்கு அதே வேல்யூ தான் -6 3 3 3 -6. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு வேல்யூ 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் இது வந்து 0. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a = 0 இட்ஸ் ஏ நான் ட்ரிவியல். இதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தால் 0 தான் வரும். என்டையர் டேர்மை 3ஆல நீங்கள் டிவைட் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா இது -2 1 1 வரும். இல்லை டேரெக்டாக நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் உங்களுக்கு 0ன்னு வந்துடும். அப்போ என்னோட லாம்டா 2/3 போட்டால் எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a = 0னா இட்ஸ் கால்ட் அஸ் நான் ட்ரிவியல். ஆனால் எனக்கு 2 லாம்டா இருக்கு. இப்போ லாம்டா செகண்ட் கேஸ் 2 lambda equal to 11/3. இப்போ 11/3 நான் இங்கே போனோம் இந்த 3 lambda -8ல போய் அப்ரோச் பண்றேன். லாம்டாக்கு 11/3 அடிச்சா 3 3 கேன்சல் 11ல 8 போச்சுன்னா 3. அப்போ என்ன வேல்யூ எனக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும், இந்த இடத்துக்கு பதிலா 3 3 3 3 இந்த இடத்துக்கு பதிலா 3 3 இது 3 3 3. So we have one property any two rows are identical na determinant of a equal to 0. ப்ராப்பர்ட்டி வச்சும் போலாம், நீங்க டேரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a = 0 இட் இஸ் a நான் ட்ரிவியல். இந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க கிரியேட்டிவ் கேட்டா எழுதிடலாம். ஸோ பேசிக்கா இங்க லாம்டா இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a = 0 கிவன் டேர்ம் வந்து நான் ட்ரிவியல்னு இருக்கு. ரோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம்
நான் லாம்டா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லாம்டாவை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே போடும்போது டிட்டர்மினன்ட் பண்ணால் எனக்கு 0 வரணும். அப்படி 0 வந்துச்சுன்னா இட்ஸ் நான் ட்ரிவியல். இப்படி தான் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஸோ இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எக்ஸசைஸில் பார்த்தது ஈத்தேன். இது வந்து ஐசோப்ரேன். சரியா? அப்போ என்ன பண்ணோம், இந்த ரியாக்ஷனில் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4. அப்போ x1 x2 x3 x4 எழுதிட்டோமா? வேற x1 x2 x3 x4 இஸ் நம்பர் ஆஃப் 4 பாசிட்டிவ் இன்டீஜர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன இருக்குது இதில், கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. வேற ஏதாவது இருக்கா? இல்லை. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ மொத்தம் 3 தான் இருக்கு, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். கார்பன் இங்க போய் பாருங்களேன், கார்பன் என்ன x1C5, இங்க கார்பன் இல்லை, இங்க இருக்கு. அப்ப ரியாக்ஷன் அந்த சைடு போச்சுன்னா ஈக்குவல் டு 1 போட்டுட்டு இங்க கார்பன் x3C போய் சால்வ் பண்ணுங்க. 5 டைம்ஸ் ஆஃப் கார்பன், 5 கார்பன் இருக்கு. அப்போ 5x1, ஒரே ஒரு கார்பன் x3, x3 உள்ள கொண்டு வாங்க, -x3 = 0. ஈக்குவேஷன் நம்பர் 1. Now hydrogen, hydrogen இங்க பாருங்க x1H8, அப்ப x1H8, ஹைட்ரஜன் இல்ல, ஈக்குவல் டு ஹைட்ரஜன் இல்ல, ஹைட்ரஜன் இருக்கு, x4H2. அப்ப இதனா 8 டைம்ஸ் ஆஃப் x1 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப், ரெண்டு ஹைட்ரஜன் இல்லையா, 2 டைம்ஸ் ஆஃப் x4. டிவைட் பை 2 போடுங்க, 4 டைம்ஸ் ஆஃப் x1, இது x4. x4 உள்ள கொண்டு வாங்க, -x4 = 0. அப்ப 4x1 - x4 = 0. ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் ஆக்சிஜன், O இருக்கா? இல்ல, O இங்க இருக்கு, x2O2. ரியாக்ஷன் ஈக்குவல் டு O2 x3, அப்ப x3 O2. இங்க x4 பிளஸ் சிம்பிள் போடுங்க, x4 O சிங்கிள். கரெக்டா? நவ் 2 ஆக்சிஜன் இருக்கனால 2x2, இங்க 2 ஆக்சிஜன் இருக்கனால 2x3, சிங்கிள் ஆக்சிஜனால x4. இதெல்லாம் ஒரே ஈக்குவேஷன், அதுங்க உள்ள கொண்டு வாங்க, -2x3 - x4 = 0. 1 2 3 ஈக்குவேஷன். ஸோ கிவன் ஈக்குவேஷனை x1 x2 x3 x4 எழுதிட்டு கார்பன் தனியா, ஹைட்ரஜன் தனியா, ஆக்சிஜன் தனியா ஈக்குவேட் பண்ணி எழுதுறோம் எவ்வளவு இருக்குன்னு. சரியா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 3 x1 x2 x3 x4 = 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 எவ்வளோ 5, x3 மட்டும் இருக்கு -1, அப்ப இங்க -1, ரிமைனிங் எல்லாம் 0. அடுத்து 4 டைம்ஸ் ஆஃப் x1, x1ல 4 -x4, அப்ப x4ல -1, மீதி எல்லாம் 0. இங்க 2x2, x1 இல்ல 0, 2x2னா இங்க 2, -2x3, x3க்கு நேரா -2, -x4, x4க்கு நேரா -1 = 0. ஐடியா என்ன, குட்டிமா 0, பிகாஸ் we are using ஜெம் மாமா, மானிக் மாமா, காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, மெயின் டயகனல் என்ன, இங்க இங்க இங்க, இது கீழே இருக்கிறத 0 ஆக்கி, which means குட்டிமா 0ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? எனக்கு இப்ப இந்த இடம் 0 வேணும்னு வச்சுக்கிறேங்களேன், இந்த இடம் எனக்கு 0 வேணும். அப்ப என்ன ரூல் எழுதலாம், R2 இன்டர்சேஞ்சிங், இதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இதை -4 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 20 - 20 0 வந்துடும். அப்ப ரூல் என்ன, R2 இன்டர்சேஞ்சிங் 5 டைம்ஸ் ஆஃப் R2 -4 டைம்ஸ் ஆஃப் R1. 5 ஆல R2 மல்டிப்ளை பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 20, இதை மல்டிப்ளை பண்ணா -5, இதெல்லாம் 0. இதை -4 ஆல, அப்ப -20, இது +4 வரும், x1 x3 பொசிஷன் மட்டும், இதெல்லாம் 0. சால்வ் பண்ணா 0 0 4 -5 0. எங்க சேஞ்ச் பண்ற, R2ல சேஞ்ச் பண்றேன். இப்போ என்ன குட்டிமா 0னா ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, R2 R3, இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். குட்டிமா 0ன்னு ஆயிடுச்சா? இது என்னோட மெயின் டயகனல், மெயின் டயகனல்ல குட்டிமா 0ன்னு ஆயிடுச்சு, குட்டிமா 0 ஆயிடுச்சு. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோ, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 1 2 3, ரேங்க் ஆஃப் ஏ 3, ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் ஜீரோ மேட்ரிக்ஸ் 1 2 3, மூணுமே 3. நம்பர் ஆஃப் அன்னவுன் 4. ஏன் 4? x1 x2 x3 x4 மொத்தம் 4 வேரியபிள் எடுத்தோம். கரெக்டா? அப்ப விச் மீன்ஸ் என்ன, லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையனை ஈக்குவல், ஃபேமிலி ஒத்துக்கல. அப்ப இது என்ன, சிஸ்டம் கன்சிஸ்டன்ட். அப்ப இது என்னக்குள்ள போகும், நான் ட்ரிவியல். நான் ட்ரிவியல்னா இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இப்போ நான் 1 பேராமீட்டர் சப்ஸ்டிடியூஷன் பண்றேன், x4க்கு வந்து t = 4ன்னு அப்ரோச் பண்றேன். x4 அதே கதை தான், x4 = t, t = 4. என்ன பண்ணோம், பேக்வர்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, 4x3 - 5x4 = 0. 2x2 - 2x3 - x4 = 0. 5x1 - x3 = 0. First equation எழுதுங்க, x4 t = 4, since x1 x2 x3 x4 are the positive integer. 4 பாசிட்டிவ் இன்டிஜர்னால நான் 4 அப்ரோச் பண்றேன் x4க்கு. x4 4 போட்டா
இங்கே போய் போடுங்க 20 -20 இன்சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் 20 4 20 அடிச்சா x3 வந்து 5 2 டைம்ஸ் ஆஃப் x2 x3 மைனஸ் x4 ஈக்குவேஷன் நம்பர் 5ல x3க்கு பதிலாக 5 x4க்கு பதிலாக 4 அப்போ இது -10 இது -4 -14 இன்சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் 14 ஸோ 2 14 அடிச்சா x2 ஈக்குவல் டு 7 ஈக்குவேஷன் நம்பர் 6 5x1 minus x3 equal to 0 x3 வேல்யூ எவ்வளோ 5 -5 இன்சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் 5 5 கேன்சல் x1 equal to 1 இப்போ therefore the solution x1 வந்து 1 x2 7 x3 5 x4 4 ஈக்குவேஷன் என்னன்னு எழுதணும் x1 x2 x3 x4 எழுதணுமா இதில் போய் என்ன பண்ணும் x1 வேல்யூ எவ்வளோ 1 இங்கே எழுதுனேன் 1 கரெக்டா 1ன்னு கூட போடலாம் அப்படி இல்லாட்டி அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ இங்கே என்ன இருக்கு 1ன்னு இருக்கு கரெக்டா x2 வேல்யூ எவ்வளோ 7 இங்கே 7 x3 equal to 5 x4 equal to 4 this is the balanced chemical reaction of equation சரியா ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணும் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம்மு எக்ஸாம்பிள் 1.40 அதோட உங்களுக்கு இது முடியும் இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் த சிஸ்டம் இஸ் நான் ட்ரிவியல் அப்போ நான் ட்ரிவியல்னா என்ன மீனிங் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்போ இது இன்ஃபினிட்டி சொல்யூஷனாக போகும் கரெக்டா இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும் 3 சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க we need to show that p by p minus of a q by q minus of b r by r minus of c equal to 2 இப்போ கொடுத்துருக்குது நான் ட்ரிவியல்னால டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்னன்னா p p c a q c a b r equal to 0 இப்போ நான் என்ன பண்றேன் இதுல நான் இதை ஷோ தட் பண்ணணும் இது வர வைக்கிறதுக்கு நான் ரூல் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா r2 இன்டர்சேஞ்சிங் r2 minus r1 அப்போ என்ன மீனிங் r2ன்றது AQC minus of r1 minus p minus b minus c சால்வ் பண்ணுங்க a minus b q minus b c minus c 0 அப்போ r2 பொசிஷன்ல இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க r3 இன்டர்சேஞ்சிங் r3 minus r1 r3ன்றது இந்த வேல்யூ எழுதுங்க minus of r1 minus p minus b minus c so a minus b b minus b 0 r minus c வரும் இந்த பொசிஷன் வேல்யூ r ல எழுதுங்க சரியா இப்போ என்ன பண்றேன் எனக்கு p minus a ன்னு வேணும் இல்லையா கீழே q minus b ன்னு வேணும் r minus c ன்னு வேணும் சரியா அப்ப இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல a minus b வந்து ஒரு மைனஸ் வெளில போட்டோம்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் p minus a ன்னு எழுதலாம் ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா minus a plus b ன்னு வரும் அப்ப மைனஸ் வந்து p minus of a இங்கேயும் அதே தான் p minus of a மைனஸ் வெளில போட்டு இது என்னன்னு புரியுதா ஒரு மைனஸை வெளில வச்சேன் அப்படின்னா இதை p minus of a இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க minus p plus a மேல இருக்க டேர்ம்ஸ் minus b plus a மேல இருக்க டேர்ம்ஸ் புரிஞ்சுதா ஏன் இங்க மைனஸ் வந்துச்சுன்னு ஓகேவா ஓகே இப்ப இந்த காலம் 1ல இருந்து சரியா இதை நீங்க இப்படியும் எழுதலாம் இங்க என்ன இருக்கு p minus of a q minus of b r minus of c காமனா எடுக்கிறேன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த காலம் 1ல இருந்து இதுல நீங்க ரூல் எழுதினாலும் எழுதலாம் ரூல் எழுதினா எப்படி வரும் அப்படின்னா c1 interchanging c1 divide by p minus of a c1 னா இது காலம் 1 இது காலம் 2 காலம் 3 அப்ப c2 interchanging c2 divide by என்ன எழுதணும் q minus of b c3 காலம் 3 interchanging c3 divide by r minus c இப்படி எழுதலாம் இல்ல நான் என்ன பண்றேன் இங்க இருந்து p minus of a வெளில எடுக்கிறேன் அப்படின்னா இங்க இல்ல அப்ப p minus of a இங்க divide by p minus of a ன்னு வரும் சாரி மல்டிப்ளை பண்றோம் p minus of a p minus of a and p minus of a காலம் 1ல காலம் 2ல வந்து இந்த ரூல் இத பேஸ் பண்ணி இல்ல நீங்க இதே எழுதலாம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரூல் என்ன அப்படின்னா காலம் 1 னா இது காலம் 1 நான் என்ன பண்றேன் p minus of a வால டிவைட் பண்றேன் ஏன்னா இங்க பாருங்க எனக்கு p minus of a வேணும் காலம் 1ல q minus of b வந்து காலம் 2ல வேணும் காலம் 3ல r minus of c வேணும் அப்ப காலம் 1 இன்டர்சேஞ்சிங் c1 னா காலம் 1 p minus of a வால டிவைட் பண்றேன் ஓகே p minus of a ஃபுல்லா அப்ப காலம் 1 வந்து இதுவா இது ஃபுல்லாத்தையும் p minus of a டிவைட் பை p minus of a டிவைட் பை p minus of a அப்ப என்ன வரும் உங்களுக்கு இந்த ரூல் எழுதுறதுனால டிவைட் பை p minus of a இங்க வந்துருச்சு இப்போ இதுல என்ன ஆகும் டிவைட் பை p minus of a னா p minus of a கேன்சலா -1
டிவைட் பை p minus of a, p minus of a னா டிவைட் பண்ணா -1 ஒன் டைம் வரும். காலம் 2 நான் என்ன பண்றேன், q minus b ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பை q minus b, டிவைட் பை q minus b, டிவைட் பை q minus b. அப்ப 0 by anything 0. இதுல q minus b டிவைட் பண்ணா 1, p by q minus of b காலம் 2. காலம் 3 என்ன பண்றேன், c3 டிவைட் பை r minus of v. இப்ப இத r minus of c, r minus c டிவைட் பை r minus of c டிவைட் பை r minus of c. அப்ப c by r minus of c வரும். 0 by anything 0, r minus c ஆல் டிவைட் பண்ணா 1. புரிஞ்சுதா? ஏன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணணும் p minus of a, q minus of b, r minus v equal to 2. அதனால ஆஃப்டர் இந்த ரெண்டு ரோ பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், காலம் 1 p minus of a வாலியும், காலம் 2 q minus of b ஆலியும், காலம் 3 r minus v ஆல் டிவைட் பண்ணா எனக்கு இது வந்துருச்சு. ஓகே, இது எடுத்து இங்க எழுதியாச்சு. நவ் நார்மல் டிட்டர்மினன்ட் பண்ணுங்க. p by p minus of a corresponding row column வச்சுனா 1 into 1 1, 0 into 0 minus 0. இந்த பொசிஷன் minus p by q minus of b corresponding row column வச்சுனா -1 into 1 minus 1, -1 into 0 0. ஓகே, plus c by r minus b corresponding row column வச்சுனா -1 into 0 0, -1 into 1 -1, கீழ இருந்து போறனால -1 ஆல +1 equal to 0. 1 into இந்த term minus minus plus, இங்க நாங்க 0 plus 1, 1 into இந்த term equal to 0. நான் என்ன ப்ரூவ் பண்ணனும், 2 ன்னு ப்ரூவ் பண்ணனும். நான் add on 2 on both side. இதுல என்ன பண்றேன் அப்படினா, இது வந்து இதுக்கு 0 ன்னு இருக்கு. ஓகேவா? நான் இங்க இந்த செகண்ட் டேர்முக்கு ஒரு +1 ஆட் பண்றேன், தேர்ட் டேர்முக்கு ஒரு +1 ஆட் பண்றேன், இங்க 2 ன்னு ஆட் பண்றேன். ஓகே, ஏனா 2 ன்னு ப்ரூவ் பண்ணனும் இல்லையா? இப்போ 1 கீழ எதுலயா 1 by 1 1 by 1 LCM எடுங்க. q minus of b divide by q minus of b. பேசிக்கா என்ன, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை q minus b, q minus b. இங்க என்ன ஆகும், LCM எடுத்தா r minus c into r minus c ன்னு வரும். ஓகே, இப்ப bb cancel, cc cancel. அப்ப p by b minus of a, q by q minus of b, r by r minus of c equal to 2. Therefore hence the proof. என்றும் அன்புடன், love you Lawrence. ஓகே, சோ கதை என்ன அப்படினா, கொடுத்திருக்க சிஸ்டம் நான் ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal 0. ரெண்டு ரூல் அப்ளை பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் c1 p minus of a, c2 q minus of b, c3 r minus of 3, c1 c2 c3 column 1 column 2 column 3 டிவைட் பண்ணும்போது எனக்கு இது வந்துருச்சு. இதுல இருந்து டிவைட் பண்ணா இது வந்துச்சு. இதுக்கு நார்மல் டிட்டர்மினன்ட் பண்ணி இங்க +1 ஆட் பண்றேன். இங்கேயும் +1 ஆட் பண்ணும்போது இங்க 2 போடுறேன். ஏன்னா we need to prove 2 ன்னு. தென் இங்க LCM எடுத்தா எனக்கு இது மாதிரி வந்துரும். தென் இதை சால்வ் பண்ணா எனக்கு ஃபைனலா 2 ன்னு ஆன்சர் வந்துரும். சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 1.7 என்ன அப்படின்னா ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல். ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் ஆஃப் a நாட் ஈக்குவல் 0 ட்ரிவியல்னா. நான் ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ ட்ரிவியல்னா என்னன்னா யூனிக் சொல்யூஷன், சிஸ்டம் கன்சிஸ்டண்டாக போகும். லவ் பண்ணுற பொண்ணு லவ் பண்ணுற பையன் வித் ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் எ ட்ரிவியல் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் என்னவா இருக்குன்னா x y z ஈக்குவல் 0வா இருக்கும். ஓகே, இங்கே நான் ட்ரிவியல் டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் 0, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். சரியா? அப்புறம் நீங்க சால்வ் பண்ணதுக்கப்புறம் 1 பேராமீட்டர் ஆர் 2 பேராமீட்டர் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ 1.7 பேசிக்கா சிஸ்டம் கன்சிஸ்டண்டா இருக்கும். அப்போ தேர்ட் வந்து நோ சொல்யூஷன் வரவே வராது, யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. கொடுத்துருக்க சிஸ்டம்க்கு நீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a வேல்யூ பேஸ் பண்ணி ட்ரிவியலா நான் ட்ரிவியலா அப்புறம் என்ன சொல்யூஷன் எக்ஸிஸ்டான்னு சொல்றதா இந்த எக்ஸசைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட 1.7 முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 1.2 பார்ப்போம். அதோட எக்ஸசைஸ் சாப்டர் 1 முடியுது. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட சேனல் லவ் யூ லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And thank you. Bye student. Bye.